ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம சேனலில் 2 நாளாக வீடியோ வர்றதுக்கு காரணம் என்னன்றது தான் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இப்போ எங்கேயும் ட்ராவல் பண்ணலையானா இல்லை, எங்கேயுமே வந்து ட்ராவல் பண்ணல. ஏன் வீடியோ வரல அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மைக்கில் வந்துட்டு நாங்கள் சரி கையிலேயே பிடிச்சிக்குவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஸில் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தோம். குவாலிஸில் கார் வாங்குகிறோம். டொயோட்டா குவாலிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நான் சைடில் வந்து பிக் ஆட் பண்ணுறேன். குவாலிஸ் அந்த காரை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்டா திடீர்னு அந்த கார் வாங்குறீங்க, இப்போ நம்ம ஆல்டோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய கார் ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட்ஸில் வந்து வாங்க போகிறோம். அந்த கார் பார்க்கறதுக்காண்டி தான் நேற்று வந்து போயிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கார் வந்து எங்களுக்கு பிடிக்கல. மேபி அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அங்கே போகிறது தான் விலாக் எடுக்கிறதா இருந்துச்சு. சரி, கார் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. சரி, அப்போ கார் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து எடுக்கலை. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது தான் வந்து பிளான். ஆனால் இப்போ வந்து அது போட முடியல. இப்போ இந்த 2 நாளாக வந்து கேப் விட்டுருச்சு. நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டு போச்சு. ஒன்று நேற்று எடுத்துருக்கணும், இல்லை இன்றைக்கி எடுத்துருக்கணும். இப்போ அதனால் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். நேற்று எடுக்க முடியாத சூழ்நிலை, இன்றைக்கி வந்து எடுக்கிறோம். மூஞ்சி வந்து ஏன்டா தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, மூஞ்சி கழுவிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக மூஞ்சி கழுவிட்டு இருந்தாங்க. மூஞ்சி கழுவி தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். தலையவே ஒரு நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில், செம வெயில். இப்போ ஏன்டா காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, வேறு எங்கேயும் ஸ்பாட் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் நம்ம ரூமில் பேசியிருந்தோம் இல்லையா, அந்த ரூமில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ரூமில் உட்காந்து பேச முடியாத காரணத்தினால காரில் வந்து உட்காந்துக்கிட்டோம் அப்படியே. இது வேறு என்னென்னா, மாடு வந்து ஒரு சில வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து சொன்னேன். இந்த வீடியோவோட கண்டென்ட்டே வந்து இதுதான். நான் கூடிய சீக்கிரம் ஒன்று கார் விளாக் போடுறேன், இல்லை பெரிய விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோட்டோ விளாக் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கிடையாதுங்க. மேபி நான் ஃப்யூச்சரில் அது ஏன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். மோட்டோ விளாக்கான ரீசன், நம்மகிட்ட இருக்க இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக்கு செட் ஆக மாட்டுது. அதுக்கு என்ன அப்படின்றது சாய்ஸ் பண்ணோம். ஹெல்மெட்டும் வந்து செட் ஆகலை. நம்மக்கிட்ட ஜாக்கெட் கியர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு நிமிஷங்க, ஏற்கனவே முடி நல்லா இல்லை. தண்ணியில் வேறு நினச்சிட்டேன், சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. இப்போ எதுவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகேங்க, இப்போ ஏதோ ஓரளவு வந்து பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு போகிறேன், ஈரோடு போய் அங்கே தங்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஈரோடு வந்து போல் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குசி ஏற்றி விட்டதுனால ஈரோடு வந்து போக முடியலங்க. நானா மேபி புதன்கிழமை வந்து ஈரோடு கிளம்புவோம். நாளைக்கும் வந்து ஈரோடு போவோம். நாளைக்கு கார் பார்க்க போகிறோம், நாளான்றைக்கு தங்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன அப்படின்றது ரீசன் வந்து தெரியல. சீரியஸாக இப்போ வரைக்கும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது இப்போ வரைக்குமே வந்து தெரியல. ஸோ அதனால் அடுத்த விலாகே மேபி வரலாம். நம்ம இது போகிறதே சொல்லி வரலாம், ஈரோடு போகிறதும் வரலாம். ஆனால் ஈரோடு போகிறது வந்து விலாக் எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. மேபி நான் அங்கே கார்கிட்ட போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ண பார்க்குறேன். இந்த மைக் வேறு நம்ம கேமராவில் வந்து சொல்லிட்டோங்க. ஆனால் இது வந்து எனக்கு நல்லா இல்லை. இதை கையில் பிடிச்சிட்டு பேசுகிறதா இருக்குது. சட்டையில் போடுற மாதிரி இருந்துச்சு, அதை நான் கழட்டி தூக்கி போட்டேன். தூக்கி போட்டது தான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு. இதை தூக்கி போட்டு நம்ம படுற அவஸ்தை சூப்பர். இந்த எஸ்ஜே கேமில் உண்மையிலுமே குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த கேமோட ரிவ்யூ வந்து சொல்லிடுறேன். கேமை பற்றி ஒரு சில விஷயம் வந்து சொல்கிறேன். இந்த கேம் குவாலிட்டி உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நிறைய மோட்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ஸ்டில்லு, வீடியோ லேப்ஸு நிறையா இருக்குது. ஆனால் இதுக்கு மைக்கை வச்சு நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக், ஒரு நிமிஷம் தான் மைக்கு பண்ணிடுச்சு. இந்த மைக் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மைக்கு மோட்டோ விளாக்கே செட் ஆகாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து இது ரெக்கார்ட் பண்ணுது இந்த மைக்கு. எந்த ஒரு சின்ன ஆடியோ கேட்டாலும் நான் வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மைக்கில் பேசி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மோட்டோ விலாகும் சரி, இன்னொரு விலாக் இதுலேயும் சம்திங் இதை பற்றி பேச தான் பண்ணியிருப்பேன். நான் மூச்சு விடுறத கூட இது வந்து ரெக்கார்ட் பண்ணுது. அப்படி சவுண்டு அதை கூட இது வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஒரு நிமிஷம்,
யாரோ வந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி அதான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்டா ஒரு மாதிரி இதாக பேசுகிற அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மலாக தான். நம்ம டிரைவிங்கில் இருந்தோம், நம்ம கூட யாரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபன்னாக பேசலாம். ஆனால் யாரும் இல்லாதனால இப்போ உட்காந்து சோலோவாக பேசிகிட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஒரு ஊதனை விட அது வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுது. நமக்கு அதை எடிட்டிங்லேயும் வந்து கிளியர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியல. சரி இப்போ நம்ம வந்து வந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போவோம். மேபி அடுத்த விளாக் வந்து ஈரோடு போகிறது தான். நான் இன்னும் விளாக் வந்து நிறையா போடுவேன். வாய்ஸ் கொஞ்சம் திக்குதில்ல, கொஞ்ச நாளைக்கு அப்படி தாங்க இருக்கும். இன்னும் நமக்கு வந்து இது பழகலை. கண்டிப்பாக பழகணுன்னா நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். அது என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம குட்டையில் வந்து மீன் இருக்கும். அந்த மீனை வந்து சும்மா அதெல்லாம் அந்த வல்லாரையில் இருந்ததுனால வல்லாரில் வந்து மேலே நின்றுட்டுருச்சுங்க வெயிலுக்கு, கால வெயிலில். சரி அதை எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போடலாமே வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷார்ட்ஸு. வேறு எந்த நோக்கத்துலையும் இல்லை. கொஞ்சம் கை துருத்துருன்னு தான் இருக்குது. கார் நோண்டிகிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுது. அது ஏங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் இப்போ நான் நேராக உட்காந்து பேசினா கூட தெரில. ஏன்னா டோர் வந்து உங்களுக்கு தெரியாது, ஃபோனாக இருந்தால் கூட அப்படி திருப்பி காமிக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் டோர் வந்து திறந்து விட்ருக்கேன். ஏன்னா திறந்து விடாமலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்க்குது. ஃபஸ்ட்டு தண்ணி, ஆனால் அப்புறம் இப்போ வந்து வேர்க்குது. இன்னும் சாத்தி வச்சுருந்தோன்னா இன்னும் ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா ஏசி போட்டுக்கலாமேனா வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் எதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேம்பாங்க. பேட்ரியில் போட்டுவிட்டா பேட்ரி மேபி டவுன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. இந்த மைக்கில் கொடுத்துருக்கதே இந்த ஸ்ப்ரிங்கு தாங்க வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்தால் இப்படி திருப்பிக்கலாம், வேணும்னா இப்படி திருப்பிக்கலாம், இப்படியும் திருப்பிக்கலாம். நானே மோட்டார் பிளாகிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனால் மைக் வந்து நான் இப்படி தான் வச்சுருப்பேன். இந்த மைக் வந்து நம்ம இப்படியே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இந்த வாய்க்கிட்ட இடிக்கிற மாதிரி இருக்கனால நான் இப்படி தூக்கி வச்சுப்பேன். இந்த பக்கம் பார்த்துருக்கோம், வைசர்கிட்ட இருக்கும். மேபி அதனால் கூட இது வந்திருக்கலாம், விண்ட் பிளாஸ்ட் வந்து வந்திருக்கலாம், ரெக்கார்ட் ஆகிருக்கலாம். இந்த காரில் இப்படி போகிறது தாங்க வாட்டமாக இருக்குது ஆல்டோவை பொறுத்தளவு. ஏன்னா இது வந்து கார் மாதிரி இருக்க ஒரு கார். ஸோ நமக்கு இதுவே போதுமானது தான். பார்க்கலாங்க. யூனிக்கான ஒரு ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் போடணும். இதை பற்றி எல்லா வீடியோலையும் போடணும்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் போட மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து இருக்குது. நம்ம பாக்ஸரில் கூட ஒரு ஹார்ன் வந்து ஒன்று போடணுங்க. ஹார்ன் வாங்கிட்டு வந்துலாம் வச்சுட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் ஹார்ன் போடல. அதே மாதிரி இந்த காரில் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஒட்ட கிடையாது. அது என்ன விஷயம் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். சேம் திங் இதுதான். அப்போ இதில் எப்படா இப்போ கேமரா தான்டா பேசிகிட்டு இருக்கேன், அது எங்கடா வச்சுருக்கேன்னா அது மவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்காக வாங்கின மவுண்ட்ஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் சும்மாவே தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருப்பேன் ஒட்டலை அப்படின்றது. இது வந்து நினச்சின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு யூஸுங்க. நம்ம மொபைல்லையே வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம மொபைல் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, கேமரா தான் வந்து கிளாரிட்டி. பட் இருந்தாலும் மொபைல் எடுக்கிறது தான் நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. என்னன்னா இப்போ ஏன் அப்படின்னா விரல் வந்து மோதிருச்சு, விரல் வந்து வெட்டுப்பட்டுருக்குது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான் இருக்கணும், பெல்லைக்கான தட்டி போயிடுங்க. என்னடா